அதிமுகவுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மகன் அல்லது மருமகன் உள்ளிட்டவர்களினுடைய யாருடைய தலையீடும் இல்லை அப்படின்னு முற்றும் முதலுமா நிராகரிச்சிட முடியுமா? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. எப்பவுமே மனசுல பட்ட உண்மை மட்டுமே பழிச்சுன்னு எங்க இருந்தாலும் மாத்தி பேசாத உண்மை பேசுற CR சரஸ்வதி அக்காவுக்கு ஒரு வணக்கம். சமூக நீதி போராளி என் நண்பர் செந்தில்வேலுக்கும் என்னுடைய ஒரு சிறப்பு வணக்கத்தை சொல்றேங்க. செந்தில்வேல் சமூக நீதிக்காக எவ்வளவு பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியும். சமூக நீதியும் குடும்ப அரசியலும் எப்படிங்க ஒரே டிராக்ல பயணிக்க முடியும்? சமூக நீதினா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு ஜாதி ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க மட்டுமே அந்த குடும்பத்திலயோ ஜாதியிலயோ பிறந்ததுனால மீண்டும் 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 அவங்க வாரிசுகளுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு எதிராக உள்ளதுதானே சமூக நீதி. சமூக நீதியும் வாரிசு அரசியலும் எப்படி ஒரு சேர பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராடிக்ஷன் எப்படி தெரியாம நண்பர் பேசினாரு அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மீது குடும்ப அரசியல் அப்படிங்கிற இந்த ஒரு வக்கரமான ஒரு அசிங்கமான அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிரி திமுக மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட இது வரைக்கும் சொன்னதில்லை. திமுகவோட முன்னணி தலைவர்கள் கூட யாருமே சொன்னதில்லை. CR சரஸ்வதி அக்கா பேசுறப்ப ஒண்ணு சொன்னாங்க, எதுக்கு 2026 கூட்டணி வைக்க மாட்டேன், 31 கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வாஸ்தவங்க அவரும் அரசியல்வாதி தானே. நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்குதுங்களா? என் வாழ்நாளில் இனிமேல் நான் பிஜேபி பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன், அவங்களோட எந்த ஒட்டோ உறவோ வச்சுக்க மாட்டேன்னு நம்ம அண்ணன் TTVR சொல்லிட்டு அப்புறம் பாஜக புடிச்சு கழுத்த தள்ளுற வரைக்கும் அது கூட இருந்தீங்க அப்படிங்கறத மறைஞ்சிட்டு நம்ம கண்ணாடி வீட்டுல நின்று பேசணும் அப்படிங்கறது கொஞ்சம் நின்றுட்டு பேசணும். அதே சமயத்துல அது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லைங்க. அரசியல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க சொல்ற அந்த அரசியல் சூழல் மாற்றம் அப்படின்னா அது எல்லா கட்சிக்கும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றா தானே இருந்திருக்கு. பல காலங்கள்ல அப்படி மாற்று கருத்தை பேசியவர்கள் கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. செந்தில்வேல் என் பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க, அதான் நானும் சொல்றேன். செந்தில்வேல் அவர் அமைதியா தான் இருக்காரு. பாலவேல் தான் பேசுறாரு. இல்ல தினகரன் எப்படி சொல்லிட்டு அரசியல் தேவைக்காக ஒரு ஸ்டாண்ட மாத்துறாரோ, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் மக்கள் நலனுக்காக ஒரு ஸ்டாண்ட மாத்துறாரு. நான் சொன்னதான் நீங்க இப்ப கோல் போஸ்ட் அதே அடிச்சிருக்கீங்க. அதுல இன்னொரு விஷயம், செந்தில்வேல் சொன்னதை நான் மனதார ஏத்துக்கிறேன். இந்தியாவிலேயே தேசிய அளவுல பாரதிய ஜனதாவும் தமிழகத்துல அதை விட ஒரு படி மேல அதிமுகவிலும் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய உச்ச தலைவர்கள் இதுல எந்த காலத்திலயுமே வந்தது கிடையாது. நான் ஒரே ஒரு இது சொல்றேன், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் இந்த 3 பேர்த்துக்கு செந்தில்வேல் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீங்க சொல்லலன்னு தான் சொல்றாரு. நான் சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். அதுக்குள்ள செந்தில்வேல் துடிக்கிறாரு. புரட்சி தமிழர் இவங்க 3 பேர்த்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? ஜனா கிருஷ்ணமூர்த்தி, குஷாபாபு தாக்கரே, நிதின் கட்கரி, வெங்கையா நாயுடு, தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பங்காரு லட்சுமண, ராஜ்நாத் சிங் யாராவது அத்வானியோட மகனா இல்ல வாஜ்பாயோட வளர்ப்பு மகனா? நான் ஒண்ணு கேக்குறேங்க, அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு இழிசொல் வந்தது. சசிகலா என்பவரை நம்பி கூட வச்சிருந்ததுனால திவாகரன் தினகரன் இப்ப ஒரு பட்டியல் போட்டாரு பாத்தீங்களா? அம்மாவுக்கு அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. யார் கால்ல விழுந்தாரோ அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. முடிச்சிட்டோம். நீங்க எப்படி எல்லாம் எல்லாத்தையும் கால்ல உழுவு வச்சுங்க என்ன கொடுமையா நிறைவு செஞ்சிட்டோம். இல்ல அதாவது எங்க பாருங்க, அதனாலதான் சசிகலா, திவாகரன், தினகரன், அப்புறம் யாரோ ஒரு டாக்டர் வெங்கடேஷ், இங்க பாத்தீங்கன்னா திருச்சியில ஒருத்தர் ஒரு அதிகார மையம், இப்படி எல்லாம் வந்து அதிமுகவுக்கு இந்த அவப்பெயர் ஏற்பட்டுச்சு, அம்மாவுக்கு இந்த அவப்பெயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சசிகலாவை கட்சி விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு அவப்பெயர் அவச்சொல்ல அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த அவச்சொல்ல சரி பண்றதுக்காக தான் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அப்படி அவப்பெயரை ஏற்படுத்தி இவங்க கையில போய் ஏன் சார் சொல்லணும், கால்ல விழணும்? இந்த பாருங்க, அம்மா போயிட்டாங்க, உங்களாலதான் அம்மாவுக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு, நாங்க உங்களுக்கு தேவையில்லை, ரிசைன்மெண்ட் போயிருக்க வேண்டியதானங்க. ஏங்க முட்டி போட்டு தவந்து வந்தாரு? அவ்வளவு ரோஷம் இருந்தா அந்த வார்த்தைகள் வேண்டாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. அம்மாவுக்கு அவப்பெயர்னா எதுக்கு சின்னம்மா கால்ல விழுந்தீங்க? ரசக்குறைவாக எதுக்கு அவங்க கொடுத்த அவர் நிறைவு செஞ்சிட்டோம். அவர் நிறைவு செஞ்சிட்டோம். பதவி வாங்குற வரைக்கும் நல்லவங்க, பதவி வாங்குனவன மணிகண்டன் நிறைவு செஞ்சிட்டோம். என்ன சார் அக்கா, நீங்க அப்படி பொறிஞ்சு முடிங்க, அப்புறம் பேசுங்க. உண்மையா பேசுங்க. இல்ல வேண்டாம் மணிகண்டன், நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் அவங்களும் பேசுறாங்க. கேள்வி எழுப்பிருக்காங்க, உங்களுக்கான நேரம், நீங்க பதில் சொல்லுங்க. யார் கால் நீங்க எல்லாம் டிவில இருக்கீங்க, இப்ப வந்தீங்க அதிமுகக்குள்ள. நாங்க நேரா பார்த்தவங்க, அவர் தவழ்ந்து மணிகண்டன் பேசி முடிச்சிட்டு மனசுல வச்சிட்டு பேசுங்க. மணிகண்டன்
ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா. ஓஎஸ் கார்டன்ல பின்னாடி ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு எத்தனை முன்னணி மூத்த அதிமுக அமைச்சர்களை தன் காலில் விழ வைத்தார் சசிகலா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் என்னைக்கு தான் அந்த இடத்துக்கு வருவோமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவோமா காத்து அவங்க தான் எல்லாருக்கும் பதவி கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் எடப்பாடி சின்னம்மா. நிறைவு செஞ்சிட்டோம். கரெக்டா சொல்லுங்க. சரி அவங்க மணிகண்டன் நிறைவு செஞ்சு அந்த மாதிரி எத்தனை முன்னணி தலைவர்கள் எல்லாம் நீங்க காலில் சசிகலா காலில் உழுவு வச்சீங்களோ அதுக்கு தான் காத்திருந்து என்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்தோமோ அப்ப என்ன ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அம்மாவால் பாய்ஸ் கார்டுல இருந்து தூக்கி எறியப்பட்ட சசிகலா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கல்ல, நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன், அக்காவிற்கு பணிவிடை செய்ய மட்டுமே நான் மீண்டும் பாய்ஸ் கார்டன் வந்துள்ளேன் ஒரு கடிதாசி எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்கல்ல, அம்மா கிட்ட கொடுத்த கடிதாசியை உண்மையாக்கினார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு குடும்பத்தை ஆதிக்கத்தில் அதிமுக சென்று விட்டது, அந்த குடும்பத்திலிருந்து அதிமுகவை காக்க வேண்டும் சொன்னவர் அந்த அதே சசிகலா அவர்களை தானே முதலமைச்சர் ஆக்கணும், கட்சி பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு ஆதரவு தெரிவிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தவரும் அதே எடப்பாடி பழனிசாமி தானுங்க. பொதுக்குழுலங்க. நிச்சயமாங்க. அப்படியே பழைய வரலாறுக்கு போக, தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு நாவலர் நெடுஞ்செழியனை கூப்பிட்டு அண்ணாதுரைக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கருணாநிதி எப்படி எம்ஜிஆர் நட்பை பயன்படுத்திட்டு வந்து அந்த சீட்ல உட்கார்ந்து அதே எம்ஜிஆர் முதுகுல எப்படி குத்துனாரோ அரசியல்ல பேசுறீங்கன்னா எல்லாத்தையுமே பேசலாம். எல்லாத்துக்கும் தான் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறப்பதான் அம்மாவுடைய விருப்பம். சசிகலா குடும்பம் தினகரன் இந்த கட்சியில இருக்க கூடாது, தினகரன் அம்மா காலத்திலேயே பாய்ஸ் கார்டுல இருந்து வெளியேற்றப்பட்டவர். அம்மாவுடைய விருப்பத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர் ஒரு 53 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவரை கட்சியில் இருந்து நீக்கிய பிறகாக அவர் சொல்றாரு, இன்னைக்கு திமுக மாதிரி அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கு, இவர்களினுடைய தலையீடு எல்லாம் இருக்கு, அவர் தான் நம்புறது இல்லாம தன்னை நம்புறது இல்லாம அடுத்தவங்களையும் நம்ப வச்சு ஏமாத்துறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. அம்மாவால் முழுவதுமாக ஒதுக்கி எறியப்பட்ட செங்கோட்டையன் திரும்ப 2011 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப ஒரு வருடத்திற்கு குறைவாக அமைச்சரவையிலிருந்து சசிகலாவின் சதியால் வெளியேற்றப்பட்டு அரசியல் முகவரி இழந்த அந்த KA செங்கோட்டையன் அப்படிங்கிறவருக்கு அமைச்சர் பதவி பன்னீர்செல்வத்தால் கொடுக்கப்படவில்லை, பழனிசாமியால் கொடுக்கப்பட்டப்ப இதெல்லாம் தெரியல, வாய் மூடி பவுனியா இருந்தாரா? இருங்கம்மா கொஞ்சம் சின்னமா தான் சார் செங்கோட்டையன் அமைச்சராக்குனாங்க, எடப்பாடி ஒண்ணு ஆக்கல. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி ஆட்சியில தான் சொல்றாங்க. சின்னமா எப்படி சொல்ல முடியும்? அவங்க தாங்க அவர் அமைச்சர், அம்மா போடலைங்க, அம்மா எம்ஜிஆர் பதவி விட்டு எடுத்தாங்க. இல்ல சவகாச தோசை திமுக காரங்க மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சீங்களா? நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய மந்திரி சபையில 4.5 வருஷம் அமைச்சரா கோலைச்சினாரு, அப்ப தெரியலையா? எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும் சேர்ந்து மத்தவங்களை கட்சி விட்டு நீக்கிறப்ப முதல் கையெழுத்து போட்டாரு பன்னீர்செல்வம். அப்ப இந்த கட்சியுடைய ஒற்றுமை தெரியல. ஆனா ஒண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமி நான் அவருடைய ஆதரவாளர் மனதார வரவேற்கிறேன். ஏதோ எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரான கட்சி இவங்க எல்லாம் சிண்டு முடிஞ்சாங்களே, கட்சிக்கு துரோகம் பண்றவன் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, சொந்த ஜாதி பிற ஜாதி எந்த ஜாதியா இருந்தாலும் அம்மா வழியில தூக்கி எறியவன்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. கருத்தா எடுத்துக்கிறேன் மணிகண்டன், பேசுவோம். திருமணூர் பாஷா இவர் பக்கத்துல இருந்து என்னமோ பார்த்த மாதிரி பேசுவோம். சின்னம்மா பத்தியே பேசுறீங்களா? ஏன் சார் கால்ல வந்து பதவி வாங்குனீங்க? பேசுவோம். நம்ம ரோஷத்தோட வெளிய போயிருக்க வேண்டியதானே. பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். கால பிடிப்பீங்க, அதுக்கு அப்புறம் நீங்க ஏறி உட்கார்ந்து நான் தான் பேசுறேன். இவருடைய முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு சொல்லிடுறேன். அம்மா மறைந்த பிறகு மினிஸ்டர் லிஸ்ட்ல வரும்போது சின்ன மரியாதைக்குரிய சின்னம்மா தான் அண்ணன் எடப்பாடி பேரை சேர்த்தது. எடப்பாடி ஒண்ணு சேர்க்கல, எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிட்டு மந்திரிகள் வரும்போது அண்ணன் செங்கோட்டையன் சின்னம்மாவோட ரெக்கமெண்டேஷன்ல தான் சேர்த்தாங்க. அன்னைக்கெல்லாம் கால்ல விழுந்தவங்க தானே, அன்னைக்கெல்லாம் கால்ல விழுந்தவங்க தானே. தெரியும் இவர் என்ன ஜால்ரா போடுறேன்னு ஓவரா போடுறாரு. பேசும் நல்ல வார்த்தைகளோட ஆக்கப்பூர்வமாவே பேசும். திருமணூர் பாஷா இங்க பேசணும்னு என்ன வேணா பேசிட்டு